லேவிய ராகமத்தில் சொல்லப்பட்டுள்ள நியாய பிரமாண பலிகள் ஏசாயா 53 கிறிஸ்து நமக்காக சிலுவையில் பலியானதை முன் அடையாளமாக காட்டுகின்றன. லேவிய ராகமம் 3ஆம் அதிகாரம் சமாதான பலியை குறித்து சொல்கிறது. எபேசியர் 2வது அதிகாரம் 13வது வசனம் முதல் பார்க்கும்போது, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்று சொல்லுகிறது. ஆதாம் மூலமாக தேவனுக்கு பகையாக இருந்த நம்மை தேவனுடன் ஒப்புரவாக்குகிறவராக கிறிஸ்து நம்முடைய சமாதான காரணர் ஆகிறார் என்று இந்த வசனங்களில் நாம் பார்க்கின்றோம். இப்படி கிறிஸ்துவின் மூலமாக பெற்றுக்கொள்கிற சமாதானத்தை நினைவு கூர்ந்து அதை கொண்டாடுகிற பலிதான் சமாதான பலி. 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 63ஆம் வசனத்தில் சாலமோன் கர்த்தருக்கு சமாதான பலிகளாக 22,000 மாடுகளையும் 122,000 ஆடுகளையும் பலியிட்டான் என்று நாம் பார்க்கின்றோம். லேவியராகமம் 3ஆம் அதிகாரத்தில் இந்த பலியை எப்படி செலுத்த வேண்டும் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த பலி செலுத்துபவன் அந்த மிருக ஜீவன் மேல் தன் கையை வைத்து ஆசரிப்பு கூடார வாசலில் தானே கொல்ல வேண்டும். எப்படி யாத்ராகமத்திலே சொல்லப்படுகிற அந்த மோசே இரத்தத்தை கதவு நிலைக்கால்களில் தெளிக்க வேண்டும் என்று சொல்லுகிறானோ, அதே விதத்திலே ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே அந்த இரத்தத்தை அந்த பலி செலுத்துகிறவன் தானே கொன்று அந்த இரத்தத்தை எடுக்க வேண்டும். அதன் பின்பு ஆசாரியர்கள் அந்த இரத்தத்தை பலிபீடத்தை சுற்றி தெளிப்பார்கள். அந்த பலியின் கொழுப்பு, குண்டிக்காய்கள், கல்லீரல் பலிபீடத்தின் மேல் தகனிப்பார்கள். அது கர்த்தருக்கு இடும் தகன ஆகாரம் என்று லேவியராகமம் 3:11ஆம் வசனம் சொல்லுகிறது. லேவியராகமம் 7வது அதிகாரம் 31, 32ஆம் வசனங்களிலிருந்து நாம் பார்க்கின்றோம். சமாதான பலியின் மார்க்கண்டம் முன்னந்தொடை ஆசாரியர்களுக்கு ஆகாரமாக கொடுக்கப்படும். அந்த மிருகத்தின் மற்ற பாகங்கள் பலி செலுத்தினவனுக்கு ஆகாரம் ஆகும். மற்ற பலிகளில் ஆண் மிருகம் மட்டுமே செலுத்தப்படும். ஆனால் இங்கு சமாதான பலியில் ஆண் மிருக ஜீவன், பெண் மிருகஜீவன் இரண்டையுமே செலுத்தலாம் என்று லேவியராகமம் 3வது அதிகாரம் 1 வசனம் மற்றும் 6ஆம் வசனம் சொல்லுகிறது. இது எதற்கு முன்னடையாளமாக இருக்கிறது என்றால், கிறிஸ்துவுக்குள் ஆணென்றும் இல்லை பெண்ணென்றும் இல்லை என்று கலாத்தியர் 3:28 சொல்லப்பட்டதற்கு இது முன் அடையாளமாக இருக்கின்றது. மேலும் மற்ற பலிகளில் புளிப்பில்லா அப்பம் மாத்திரம் செலுத்தப்படும். ஆனால் லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்கள் சொல்லுகிறது, சமாதான பலியில் புளிப்பில்லா அப்பம், புளித்த மாவினால் செய்யப்பட்ட அப்பம் இரண்டும் செலுத்தப்படலாம் என்று சொல்லுகிறது. இதுவும் கலாத்தியர் 3:28 சொல்லப்படும் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக மாற்றப்படுகிறோம் என்பதற்கு முன் அடையாளமாக இருக்கின்றது. சர்வ லோகத்தின் பாவத்தையும் சுமந்து அதை சிலுவையிலே கிறிஸ்து தீர்த்து விட்டபடியினால் யூதர்களுக்கு அடையாளமாக புளிப்பில்லாத அப்பம், புறஜாதிகளுக்கு அடையாளமாக புளித்தமா அப்பம் என்பது சமாதான பலியில் இரண்டும் படைக்கப்படுகின்றது. மார்க்கு 12வது அதிகாரம் 30, 31ஆம் வசனங்கள் சொல்லுகிறது, தேவனிடமும் பிறனிடத்திலும் முழுமையாய் அன்பு கூற வேண்டும் என்பதை. இதைத்தான் இந்த சமாதான பலியிலே அங்கே ஒரே பந்தியில் பிதாவுக்கு ஒரு தகன ஆகாரம், ஆசாரியருக்கு ஆகாரம், குடும்பத்தாருக்கு ஆகாரம் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். காணாமற் போன இளையகுமாரன் காணப்பட்டான், புசித்து சந்தோஷமாய் இருப்போம் என்று லூக்கா 15:24 அந்த தகப்பன் சொன்னது போல, கிறிஸ்துவும் தூரமாய் காணாமல் போன நம் அனைவருக்காகவும் தம்மை சிலுவையில் சமாதான பலியாக ஒப்பு கொடுத்தார். லேவியராகமம் 3:17 கொழுப்பையாவது இரத்தத்தையாவது நீங்கள் புசிக்கலாகாது என்பதன் சத்தியத்தை அடுத்து வரும் 4ஆம் 5ஆம் பலிகளோடு சேர்த்து பார்க்கலாம். ஏசாயா 53:10 கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். இந்த வசனத்தில் வருகின்ற குற்ற நிவாரண பலி என்பதை புரிந்து கொள்வதற்காக லேவியராகமத்திலே சொல்லப்படுகிற 5 விதமான பலிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். லேவியராகமம் 4வது அதிகாரம் பாவ நிவாரண பலி குறித்து
குறித்து நமக்கு விவரிக்கிறது. லேவியராகமம் 4:1 கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றையாவது அறியாமையினால் மீறி பாவம் செய்தால் அதற்காக செலுத்தப்பட வேண்டிய பலி இந்த பாவ நிவாரண பலி. இந்த பலியை யார் யார் எப்படி செலுத்த வேண்டும் என்பதை தொடர்ந்து அங்கே நாம் பார்க்கின்றோம். லேவியராகவும் 4ஆம் அதிகாரம் 3 முதல் 12 வரை உள்ள வசனங்கள் ஆசாரியன் செய்கிற பாவத்திற்கு எப்படி செலுத்த வேண்டும். லேவியராகமம் 4ஆவது அதிகாரம் 13 முதல் 21 வரை சபையாராக செய்யப்படுகிற பாவத்திற்கு எப்படி அந்த பலி செலுத்தப்பட வேண்டும். வசனங்கள் 22 முதல் 26 வரை ஒரு பிரபு பாவம் செய்தால் அந்த பலியை எப்படி செலுத்த வேண்டும். வசனங்கள் 27 முதல் 35ஆம் வசனம் வரைக்கும் சாதாரண ஜனங்களில் ஒருவன் பாவம் செய்தால் அந்த பாவ நிவாரண பலியை எப்படி செலுத்த வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டுள்ளது. பாவம் எல்லாரும் செய்கிறதாக இருக்கிறது என்பதை இதன் மூலம் நாம் அறிகிறோம். பாவம் என்பதன் எபிரேய பதம் ஹாடா. அதன் பொருள் குறி தவறுதல், மிஸ்ஸிங் த மார்க். எனவே இந்த நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி விட்டிருக்கிறோம். இப்படியாக தேவ நோக்கத்திலிருந்து குறி தவறி விடுவதால் இந்த பாவம் நாம் செய்கிறவர்களாகிறோம். அதற்காகத்தான் இந்த பாவ நிவாரண பலி செய்ய வேண்டும். என்னுடைய பாவங்களுக்காக கிறிஸ்து பாவ நிவாரண பலியானார் என்று நாம் விசுவாசித்து பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பும்போது தேவன் நம் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கின்றார். இதுதான் இந்த பாவ நிவாரண பலி. அடுத்த பலியாகிய குற்ற நிவாரண பலியை குறித்து லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் விவரிக்கிறது. பாவ நிவாரண பலி செலுத்தப்படும் அதே முறைமையில்தான் குற்ற நிவாரண பலியும் செலுத்தப்படும். ஆனால் இங்கே குற்ற நிவாரண பலி எதற்கென்றால் பாவம் இன்னதென்று அறிந்தும் துணிகரமாக பாவம் செய்வதைத்தான் இந்த பலி மூலமாக மன்னிக்கப்பட வேண்டும். எண்ணாகமம் 15ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் பார்க்கிறோம், ஒருவன் துணிகரமாக பாவம் செய்தால் அந்த ஆத்துமா அறுப்புண்டு போகும் என்று சொல்லப்படுகிறது. இப்படி துணிகரமாக தெரிந்தும் செய்கிற பாவத்திற்கு நிவாரணமாக செலுத்தப்படுகிற பலிதான் இந்த குற்ற நிவாரண பலி. இங்கே ஏசாயா 53:10 நாம் பார்த்த காரியம், கிறிஸ்து தன் ஆத்துமாவை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். பாவ நிவாரண பலியில் பாவம் செய்தவனுக்கு பதிலாக இன்னொரு உயிர் பலியிடப்படுகிறது. அதன் மூலம் தேவனுடன் ஒப்புரவாகிறோம். ஆனால் இந்த குற்ற நிவாரண பலியில் லேவியராகமம் 5:16ஆம் வசனத்தின்படி பரிசுத்தமானதை குறித்து தான் செய்த தப்பதித்தனால் உண்டான நஷ்டத்தை செலுத்தி அதனோடு 5இல் ஒரு பங்கை கூட்டி கொடுக்க வேண்டும். எனவே குற்ற நிவாரண பலியில் அந்த பலியோடு இன்னும் ஒரு பங்கு சேர்த்து செலுத்தப்பட வேண்டும். இதைத்தான் லூக்கா 19:8 சகேயு சொல்லுகிறான், அநியாயமாய் வாங்கினதை 4 நான் திரும்ப செலுத்துவேன் என்று. எனவே பாவ நிவாரண பலி நம் பாவத்தை மன்னிக்கிறது. அந்த பாவ நிவாரண பலியின் மூலம் சிந்தப்படுகிற இரத்தம் நாம் செய்த பாவத்தின் தண்டனையை ஏற்று நமக்காக செலுத்தப்படுகிற கிரயமாக அந்த இரத்தம் செலுத்தப்படுகிறது. ஆனால் குற்ற நிவாரண பலியில் தேவன் நம்மேல் வைத்த அன்பை மீண்டுமாக நமக்கு கொடுக்கும்படி நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறதோடு கூட இன்னும் அதிகமான தேவனுடைய கிருபை நம்மேல் வரும்படியாக அதைத்தான் இந்த குற்ற நிவாரண பலியில் பாவத்திற்கான கிரயத்தோடு கூட ஒரு பங்கை கூட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. இதை தேவனுடைய கிருபாதார பலி, தேவனுடைய கிருபை நம்ம மேலே இறங்க செய்கிற பலி என்று சொல்லலாம்.